ஆனந்தம் கீதா ஆனந்தம் பெரியோர்களே, அறுவை தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு விளைந்திருக்கிறேன். புதுவையில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை பெற்றதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2-3 நாட்களாக சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு பெற்றுள்ள நிலையில் என்னுடைய தொண்டையும் ஓரளவு கெட்டு போயிருக்கிறது. தொண்டை கெட்டு போயிருப்பதற்காக நான் என்னுடைய தொண்டை நிறுத்துவதாக இல்லை. அதனால்தான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சில கருத்துக்களை உங்களிடத்தை எடுத்து வைக்கின்ற பெரும் விருப்பத்தோடு இங்கே வந்திருக்கின்றேன். இந்த புதுவையில் எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. புதுவை நகரத்திலே மக்களிடத்திலே பழகிய அனுபவம் உண்டு, அடிபட்ட அனுபவம் உண்டு. இரத்த காயத்தோடு புதுவை பெருநகரத்தில் வீதிகளிலே என்னை வாட்டி எடுத்து வலைக்கு பிழிந்து நான் உயிரோடு இல்லை என்று உறுதி செய்து கொண்டவர்கள் என்னை விட்டுவிட்டார். அப்பொழுது என்னை காப்பாற்றிய 2 தாய்மார்கள் மீண்டும் என்னை பல முறை பார்த்து சவிக்கமாக இருக்காயா என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது நான் பார்க்க முடியவில்லை. காரணம், அவர்கள் அந்த காலத்திலே இளமையாக இருந்த காலத்திலே என்னை காப்பாற்றியவர்கள் இன்று உயிரோடு இல்லை. அது அச்சையோடு இல்லை. அவர்களுக்கு வயதாகி மறைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லத்தை நோக்கி நான் இன்றைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்ட கடமைப்பட்டவராக இருக்கிறேன். புதுவையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டம் அண்மையிலே வர இருக்கின்ற தேர்தலுக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வதற்காக நடைபெறுகின்ற கூட்டம். இங்கே பல சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக உதயசூரியன் சின்னம் முத்தியார்பேட்டையிலே SP சிவகுமார் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மன்னாரிப்பேட்டையில் கிருஷ்ணன் என்கின்ற குமாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சட்டாஞ்சாவடியில் என் கன்னியாகுமரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உருளையம்பேட்டையில்
அவர்களுக்கு சிவாவுக்கு ஒதுக்கப்பட்டது. உப்பளம் தொகுதியில் அதிவாள் கண்ணடிக்கு, மங்களம் தொகுதியில் சென்குமார் வயலுக்கு ஒதுக்கப்பட்டது. முதலாளப்பேட்டைக்கு சுரேஷ் என்பவருக்கு உதயசூரியன் ஒதுக்கப்பட்டது. காரைக்கால் தெற்கு ராஜ்யம் அவர்களுக்கு உதயசூரிய சின்னம் ஒதுக்கப்பட்டது. நிறவியில் திருவதி கீதா ஆனந்தனுக்கு உதயசூரிய சின்னம் ஒதுக்கப்பட்டது. மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு அவர்கள் போட்டியிடுகிற 21 தொகுதிகள் அவர்களுக்கெல்லாம் கைச்சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று விளம்பரப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த தொகுதிகளில் கைச்சின்னத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரிய சின்னத்திலும் உங்களுடைய வாக்குகளை வழங்கி காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு சேர வெற்றியை குவித்தது என்ற ஒரு நல்ல முடிவை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுகின்றேன். ரெண்டு நேரம் எனக்கு பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட உடல் நலம் சரியில்லாத காரணத்தாலும் குரல் வளம் இல்லாத காரணத்தாலும் நான் பேசினாலும் உங்களால் அதை முழுக்க எடுத்துக்கொள்ள முடியாது என்ற அந்த நிலையினாலும் நான் விரைவிலே உங்களிடத்திலே விடைபெற விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள்லாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் அந்த பொறுப்பு அங்கே உள்ள எனக்கு இருக்கிறது. இங்கே உள்ள நம்முடைய கழக தோழர்களுக்கு பாண்டிச்சேரியை புதுவையை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இந்த எனக்கு பொறுப்பு நிறைவேற்றினால் மொத்த தமிழகமே காப்பாற்றப்படும். மொத்த தமிழகம் காப்பாற்றப்பட புதுவையிலும் தமிழகத்திலும் நீங்கள் உதயசூரிய சின்னத்திலும் கைச்சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும். கைச்சின்னம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் சின்னம், உதயசூரியன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம். இந்த இரண்டு சின்னங்களும் வெற்றி பெற்றால்தான் நம் நாட்டிலே உள்ள மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் அவர்கள் காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் இன்று நேரத்தல்ல என்னுடைய இளமை காலத்தில் இருந்து ஈடுபட்டு உழைத்து வருகின்ற இந்த இயக்கங்களின் சார்பாக எடுத்து கூற விரும்புகிறேன். ஒரு மனிதன் வாழ வேண்டுமையானால் அவனுக்கு தேவையான ஆகாரங்கள், அவனுக்கு தேவையான உணவு, அவனுக்கு தேவையான சுகாதார வசதிகள் இவ்வளவும் இருந்த வேண்டும். இந்த வசதிகளோ எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே குறிப்பாக இந்தியாவிலே மனிதரை வாழச் சொல்வது மிக கடிதம். மக்கள் வாழத்தான் வேண்டும். ஆனால் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான உணவு, உடை இவைகளெல்லாம் நாம் பொறுப்பேற்று வழங்க வேண்டும். இப்பொழுது தேர்தல் நேரத்தில் எது வேண்டுமானாலும் சொல்லலாம், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லலாம். இங்கே ஒரு தொண்டறிக்கை கொடுத்தார்கள். அதை பார்த்தால் கடந்த காலத்திலே இங்கே போட்டியிட்டவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் வழங்கினார்கள், அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இப்பொழுது என்ன ஆயிற்று என்று கேள்வி கேட்கும் பொழுது
அந்த வாக்குறுதியை அவர்களுக்கே நிறைவேறவில்லை. வாக்குறுதி அளித்தவர்களுக்கு நாங்கள் என்ன வாக்குறுதி அளித்தோம் என்பதை நிறைவேறவில்லை. நிறைவில்லையா அல்லது நிறைவில்லாதவர்களை போல பாசாக செய்கிறார்களா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பாசாக செய்கின்றவர்களை ஒரு முறை நாம் அனுமதித்தோம். வந்தார்கள், ஆண்டார்கள். ஆண்ட நேரத்தில் எங்களுக்கு தேவையானவர்களெல்லாம் சுருட்டி கொண்டார்கள். தங்களுடைய லாப நஷ்டங்களை பார்த்தார்கள். தங்களுடைய ஆதாயங்களைத்தான் அவர்கள் எண்ணினார்கள். அந்த ஆதாயங்கள் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சொத்து சுகம் இவைகளுக்காக பாடுபட்டவர்கள் மக்களுக்காக பாடுபட முடியாது. மக்கள் எப்படி இருக்கிறார்கள் இன்றைக்கி? தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரமல்ல, இந்தியாவிலே இருக்கிற மக்கள் பெரும்பாலும் ஏழைகளாக, ஏழை பாழைகளாக, எதுவும் தெரியாதவர்களாக, எதை சொன்னாலும் செய்கிற ஏமாளிகளாக இருக்கின்றார்கள். அந்த ஏமாற்றத்திலே இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல வாழ்வு வழங்க வேண்டும். குறிப்பாக அந்த பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த பணியை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஆட்சியிலே இருந்தாலும் ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் சாதாரண குடிமகனாக இருந்து மக்களுக்காக பணியாற்ற கற்றவர்கள். அப்படி பணியாற்றிய காரணத்தால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே சில மாநிலங்களில் உள்ள நல்லவர்களாக இந்த நாடு காப்பாற்றப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த நல்லவர்களுக்கு உற்சாகம் அளிக்க, ஊக்கம் அளிக்க நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. அவர்கள் மறக்கப்படக்கூடாதவர்கள். அவர்கள் வாழ வேண்டியவர்கள். அவர்களுக்கு பல பேரை வாழ வைக்க வேண்டியவர்கள். அவர்களால் தான் தமிழ்நாட்டு மீதிலே, இந்தியாவில் இருக்கிற வேற மாநிலங்களிலே ஏழை வாழைகள் இன்றைக்கு வாழ முடியும். ஆனால் நாங்கள் வந்தால் உங்களை எப்படி செய்வோம் எப்படி செய்வோம் என்றெல்லாம் வாய்ச்சவராக சொல்லிவிட்டு தேர்தலில் நின்று வாக்குகளை பெற்ற பிறகு அதை மறந்துவிட்டு இருக்கின்றவர்களுக்கு இங்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். அந்த பாடம்தான் புகட்டுகின்ற நாள்தான் இந்த தேர்தல் நாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேர்தலிலே வாக்காளர்கள் சற்று ஏவாவிட்டால் ஏவாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோம் புலிவேஷம் கொடுக்கின்றான், பொதுமக்களுக்கு புதுளவு மதிப்பை இருந்திருக்கின்றாரா என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியதைப் போல ஏவாந்த காலத்தில் ஏற்ற கொண்டவர்கள் புலிவேஷம் போடுவார்கள், பொதுமக்களுக்கு புல்லளவு மதிப்பு தரமாட்டார்கள். ஆகவே அப்படி ஏமாந்த மேலும் மேலும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவர்களை இடம் தராமல் நீங்கள் நல்வாழ்வை ஈட்ட, எல்லா மக்களுக்கும் நல்வாழ்வு கிடைக்க, எல்லா மக்களுக்கும் தொழில் துணையாக இருக்க நீங்கள் தேர்தலுக்கு நாட்களை நன்றாக பார்த்து திரும்பி பார்த்தது அவர்களுடைய கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் எப்படி இருக்காது என்பதை எல்லாம் எண்ணி பார்த்து உங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாய கட்சி, அரசியல் கட்சி அல்ல. அரசியல் கட்சியை போல தெரிந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாய கட்சி. அது பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சாமானிய மக்கள், ஜாதியிலே தாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள், அந்த மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு கட்சியைச் சேர்ந்த நாங்கள்
இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்தித்து நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், வல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்வதற்கு காரணம், நாடு குட்டிச்சோராக ஆகிவிடக்கூடாது. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு இளைஞர்களாகி உங்களுக்கு தான் இருக்கிறது. இளைஞர்கள் தான் ஒரு நாட்டை காப்பாற்ற முடியும். இளைஞர்கள் நினைத்தால் ஒரு தேர்தலிலே வெற்றி பெறவும் முடியும், வெற்றி பெற முடியாத சிலரை தோற்கடிக்கவும் முடியும். ஆகவே இளைஞர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, எதிர்காலத்தை உணர்ந்து சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்த்து அதற்கு தக்க வழி இளைஞர்கள் பாடுபட வேண்டும், படையாற்ற வேண்டும், கடமையாற்ற வேண்டும் என்று நான் இளைஞர்களை எல்லாம் கேட்டுக் கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஜாம்பே இங்கே வைத்திருப்பதை என்னால் காண முடிகிறது. இந்த இளைஞர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். உங்களை நான் வாழ்த்துவது என்னை நான் வாழ்த்திக் கொள்வதைப் போல. ஏனென்றால் எதிர்காலத்திலே நீங்கள் தான் இந்த நாட்டை மன்னர்களாய் மந்திரிகளாய் கடமையாற்றக்கூடிய காவலர்களாய் வர முடியும். ஆகவே இளைஞர்களுக்கு தயார்படுத்தி கொண்டு, நான் இளைஞர்களுக்காக இவ்வளவு பேசுவதற்கு காரணம், நானும் இளைஞராக இருந்தால்தான் இன்றைக்கு நான் இளைஞர் இல்லை. ஆனால் அந்த இளைஞருடைய சுபாவம், அந்த இளைஞருடைய உறுதி, அவைகளை எல்லாம் பெற்றிருக்கின்றேன். ஆகவே இங்கே வீசிருக்கின்ற இளைஞர்களே, நாளைக்கு நடக்கப் போகின்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் நல்லவர்களுக்கு, வல்லவர்களுக்கு, நாட்டுக்கு யார் என்ன செய்வார்களோ அப்போ அவர்களுக்கு வழங்கி இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் என்று இளைஞர் பெருமக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, இளைஞர்கள் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் என்ற அந்த உறுதியை நீங்கள் பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இளைஞர்கள் வாழ்க, இளைஞர்களால் எதிர்காலம் உருவாக, இளைஞர்களால் தாய்நாடு என்பதை வேற, இளைஞர்களால் தமிழகம் உயர, தமிழகத்தை அருகிலே உள்ள புதுவை மாநிலமும் இளைஞர்களால் புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கூட்டத்திற்கு பெரும்பகுதி இளைஞர்கள் இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த இளைஞர்கள் இன்னும் பல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து புதுவை மாநிலத்தை உயர்த்த வேண்டும், தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும், தமிழர்களை உயர்த்த வேண்டும், அவர்களும் உயர வேண்டும், அவர்களால் நாடும் உயர வேண்டும். அந்த நல்ல செய்தியை இங்கே அறிவித்து அதை நேரம் பேச இயலவில்லை என்பதால் இந்த அளவோடு உங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.